வணக்கம், நான் யோகனேஷ். லடாக் ரைடில் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பால்கொண்டா அப்படின்ற ஊரில் தாங்க நம்ம இருக்கோம். நேற்று நைட்டு செம்மையான மழை. அங்கே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன், தண்ணிலாம் தேங்கி இருக்குது. ஓகேங்களா? இங்கே தாங்க நாங்கள்லாம் குளித்தோம். இந்த தொட்டி தான் கொஞ்சம் அழுக்காக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே குளிச்சிட்டோம். இங்கே நேற்று நைட்டு இங்கே தாங்க சாப்பிட்டோம். இந்த ஹோட்டல் பேர் வந்து ஸ்ரீவி தாஜி தேஜாஜி ஹோட்டல். ஓகேங்களா? கொஞ்சம் வாயிலே நுழையாத நேம் தான். ஓகே, பரவாயில்ல. இங்கேயே சாப்பிட்டு பக்கத்தில் ரூம்லாம் கொடுத்துருந்தாங்க. பாருங்கள், அது இந்த ரூம் தான். நாங்கள் உள்ளே போய் காட்டுறோம். அவர்கிட்ட கேட்டோம், இந்த மாதிரி ஸ்டே பண்ணுறதுக்கு ரூம் வேணும் பையா அப்படின்னு சொல்லி கேட்டோம். அவங்களும் நல்ல ரூம் தாங்க, சும்மா சொல்லக்கூடாது, ஃப்ரீ தான். இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி அவங்களுக்கு ஏதாவது செஞ்சுட்டு போகணும்ல, அதனால் ஒரு பாக்ஸில் அமௌண்ட் போடணும். அதில் போய்ட்டு நாங்கள் அமௌண்ட் ஏதாவது கொஞ்சம் நம்மளால் முடிஞ்சது ஒரு 500 1000 அந்த ரேஞ்ச் ஏதாவது கொடுத்துட்டு போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம காடியெலாம் அங்கே நிற்கிது. ஓகேங்களா? எல்லோரும் டீ குடிக்கிறாங்க. ஓகே, இங்கே இத்தனை நாள் ஏன்டா வீடியோ வரல அப்படின்னு யாராவது கேட்குறீங்கன்னா, யாரும் கேட்க மாட்டீங்க. நம்ம இன்னும் அந்தளவுக்கு பெரிய சேனல்லாம் இல்லை. 1-2 தெரிஞ்சவங்க இருப்பீங்க. ஏன்டா வீடியோ வரல அப்படின்னு யாராவது கேட்குறீங்கன்னா, எடுத்த வீடியோ எல்லாமே வேஸ்ட்டுங்க. நான் பேசுறது எதுவுமே கேட்கவே இல்லை. மைக் எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன், ஹெல்மெட்டில் வச்சு எவ்வளோ பண்ணேன், ஆனால் ஒன்றுமே வேலைக்கு ஆகலை. ஃபோனே உள்ளதுக்கு வச்சு பார்த்தாலும் வெறும் ஏர் நாய்ஸ் அது மட்டும்தான் கேட்குது. ரொம்ப கஷ்டம், மன உடச்சல் ஆகிடுச்சு. நான் ஒரு 2-3 நாள் வீடியோ ஷூட் பண்ணாததுக்கு முக்கியமான காரணமே அதுதான். எனக்கு சுத்தமாக விட்டுடுச்சுங்க, மனசே இல்லைங்க. எனக்கு இப்போ கூட வீடியோ ஷூட் பண்ண மனசே இல்லைங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நான் இந்த மவுண்ட் வாங்குறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. அந்த ஹைதராபாத்தில் போயிட்டு எவ்வளோ கூகுள் அக்கா எங்களை சுத்த விட்டுடுச்சு. சாதாரணமாக சுற்ற விடல, வெறித்தனமாக சுற்ற விட்டுடுச்சு. நானும் எங்கெங்கேயோ சுற்றி லாஸ்ட்டாக ஒரு கடையில் போயிட்டு பையா மவுண்ட் வேணும் பையா அப்படின்னு கேட்டேன். ஒரு கடையில் என்னென்னா 650ன்றான், ஒரு கடையில் என்னென்னா 450ன்றான், இன்னொரு கடையில் என்னென்னா 300ன்றான், ஒரு கடையில் 200ன்னே சொல்லிட்டான். எப்பா என்னப்பா நீங்கள் போட்டு ரேட்டை குறைக்கிறீங்க, சரி ஏதாவது ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 375 அந்த ரேஞ்சில் வாங்கினோம். அவன் வந்து ரேட்டை ஏற்றிட்டான். அதாங்க 200 சொன்னோம். வந்து எங்களுக்கு அர்ஜென்ட்டு, நாங்கள் அவசரமாக எங்களுக்கு தேவைப்படுறது எங்ககிட்ட இல்லைன்னு தெரிஞ்ச உடனே ரேட் ஏற்றிட்டான். 375 வாங்கிக்கோ, இல்லைன்னா கிளம்பு அப்படின்றான். சரி, மற்ற இடத்துல கம்பேர் பண்ணும்போது ரேட்டும் கம்மியாக இருந்தது. வேறு வழி இல்லாமல் வாங்கிட்டு போனாங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, பரவாயில்ல. அது லாங்குவேஜும் ஒரு சின்ன ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க எனக்கு. அந்த வீடியோ எல்லாத்தையும் நான் ஷார்ட்ஸாகவே போஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கேன். எல்லாமே இதுக்கப்புறம் முடிவு பண்ணிட்டேங்க. எல்லாமே வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்தாகணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. வாய்ஸ் ஓவர் மட்டும்தான் கொடுத்தாகணும். அப்படியே இந்த லடாக் சீரீஸ் அப்படியே முடிச்சுட்டு பாண்டிக்கு வந்துடலாங்க. ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது சொல்கிறதுக்கு. இருந்தாலும் ஓகே, நான் எவ்வளோ பிளான் பண்ணி வச்சுருந்தேன், எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு நினைக்கும் போது கஷ்டமாக தான் இருக்குது. பார்த்துக்கலாம், எல்லாத்தையும் நான் ஷார்ட்ஸாகவே அதெல்லாம் போஸ்ட் பண்ணிடுறேன். சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம கன்னியாகுமரி டு லடாக் ட்ரிப்பில் இருக்கோம். நம்ம சேனல் வந்து இன்னும் ரொம்ப சின்ன சேனலாகவே இருக்குது. சேனல் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது, வீடியோ சரியாக போஸ்ட் பண்ணல. ஓகே, என் தப்பு தான். இருந்தாலும் மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பேலன்ஸ்லாம் மோட்டோ விளாகில் கண்டினியூ பண்ணுவோம். பாய். இங்கேயே பக்கத்தில் தமிழ்நாடு ஹோட்டல் ஒன்று இருக்குது, அங்கே தான் சாப்பிட்டுட்ருக்கோம். என்னென்ன ஒரு மாதிரியா பார்க்குறேன். என்ன கலாய்க்கிறாங்க. எடுத்து தான் வச்சிருக்கேன், இன்னும் எதுவுமே போடல. இதுதான் நம்ம சாப்பிட போட கடைசி ஆகும்பா. இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் தமிழ்நாட்டில் தாங்க இருக்கோம். நான் இங்கே வந்து எதிர்பார்க்கவே இல்லை, ஒரு தமிழ்நாடு ஹோட்டல் ஒன்று இங்கே இருக்கும் அப்படின்ட்டு. உள்ள திருநெல்வேலி காரர். ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தோ தமிழ்நாடு வண்டி, இங்கே ஒரு தமிழ்நாடு வண்டி. இங்கே தாங்க சாப்பிட்டோம். ஓகேங்களா? நான் உள்ளே போய் காட்டுறேன். ஹோட்டல் நல்லாவே இருக்குது, சாப்பிடலாம். டேஸ்ட்டும் நல்லா தான் இருந்தது. நீங்கள் யாராவது இந்த சைடு வந்தீங்கன்னா நம்ம அண்ணனை வந்து பார்த்துட்டு போங்க. நல்லா ஜாலியாக கலகலன்னு பேசினிருந்தார்.
இந்த இவரும் தமிழ் பேசுகிறாருங்க. இங்கெல்லாம் வந்து தமிழ் பேசுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. ரொம்ப அபூர்வமாக இருக்குது. ஆனால் இங்கே வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி, தெலுங்கு அந்த மாதிரி தான் பேசுகிறாங்க. வேறு யாரும் அந்த அளவுக்கு இல்லை. தமிழ்நாடுகளை பார்க்கறது கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. டாட்டா சொல்கிறேங்க. பெட்ரோல் தாங்க போட்டிருக்கோம். இங்கே வந்து பெட்ரோல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 111 ரூபா, பாண்டியில் 96 ரூபா. ரொம்ப ரேட் வித்தியாசம் அதிகம் தான். பரவாயில்ல, பார்த்துக்கலாம். கிளைமேட்டும் ஓகே, நல்லா தான் இருக்குது. அப்படியே வாங்க கிளம்பலாம். பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கினே இருக்குதுங்க. இதோ பாருங்கள், மறுகாடு தானே, மறுகாடு இந்த நெட்டு கைட்டிச்சுங்க பாருங்க. எங்கள் செய்ய சொல்லு, அது நிறையா பேருக்கு நான் போகிறது பிடிக்கல, அதனால தான் இந்த மாதிரி நடக்குது. கண்ணு வச்சுட்டாங்க. இந்த 2 சைடுமே ப்ராப்ளம், 2 நெட்டுமே போச்சு. பார்த்துக்கலாம், என்னன்னாலும் சரி. நம்ம லடாக் போகிறது தான். நான் ஸ்டாப்பாக நிற்காம, ஐயோ நான் ஸ்டாப்லாம் இல்லைங்க, ஆல்ரெடியே பேக்கெலாம் வலிக்குது. நம்ம கண்டிப்பாக போய் வரோம், ஃபிக்ஸ் ஆகிட்டான். அங்கே பாருங்கள், வானர படைகள், அது தம்பிங்க போகிறானுங்க. இந்த பக்கம் வராதிங்கடா டே, சாப்பிட்டு கொடுத்து கூட ஒன்றும் இல்லை. Bye bye.